இறைவனுடைய படைப்பு, விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு, பல்லாயிரக்கணக்கான தூரத்தில், பல்லாயிரக்கணக்கான இடைவெளியில், பல மில்லியன் கணக்கில் பூமியையும், பல மில்லியன் கணக்கில் சூரியனையும், பல மில்லியன் கணக்கில் கேலக்சியையும் இறைவன் படைத்து 7 வானங்களைத் தாண்டி இறைவன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றான். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்புகளை இறைவன் படைத்து நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? நாம் என்ன வாக்குறுதி கொடுத்து வந்தோம்? மரணித்த பிறகு எவ்வளவு பிரயாணம் செய்து இந்த தூரத்தை கடந்து இறைவனை சந்திக்கும்போது என்ன வெற்றியை கொண்டு சென்று இறைவனிடம் கூறுவோம்? இறைவன் இந்த உலகத்தை படைத்ததற்கான நோக்கம் என்ன? நபிமார்களை அனுப்பியதற்கான காரணம் என்ன என்பதே நமக்கு தெரியாமல் இருக்கின்றோம். குர்ஆன் மூலம் இறைவன் கூறிய உபதேசம் என்ன? குர்ஆனை வைத்து நபிகள் நாயகம் காட்டிய வழி என்ன? இவை அனைத்தும் புரிந்து விளங்கி அல்லாவிடத்தில் மறுமை நாளில் நிற்போமா? அந்நாளில் இறைவனிடம் கூறுவோமா, இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை நீ படைத்ததற்கான காரணம், இந்த உலகத்தில் உன்னுடைய குர்ஆன் சட்டதிட்டம் நிறுவ வேண்டும், அதற்காக பல நபிமார்களை அனுப்பினான். இதில் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆட்சியையும் அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தையும் குர்ஆனின் சட்டதிட்டம் பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி வெற்றி பெற்றார். இதை மற்ற அனைத்து உம்மத்தினர்களும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்றும், இதை செய்பவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள். இதை விளங்கி மறுமை நாளில் இறைவனிடத்தில் சென்று நின்று, நீ இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பினாயோ அந்த விஷயங்களை நான் முழுமையாக செய்துவிட்டு வந்துவிட்டேன் என்று நாம் இறைவனிடம் கூறுவோமா?